ஐயா பேசுறேன். இங்கே கூடியிருக்கும் கோடானு கோடி மாம்பழ தொண்டர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க அரசியல் கட்சி நிர்வாகியா பேச வரல, அப்பாவோட பொண்ணா பேச வரல, ஒரு மகளா நான் பேச வரல, நம்ம சமூகத்து தமிழச்சியா நான் பேச வந்திருக்கேன். என் மனசுக்குள்ள ஒரு ரணத்தோட நியாயம் கேட்க வந்திருக்கேன். இந்த மனுஷன் தமிழ்நாட்டு அரசியல்ல 40 வருஷமா கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மனுஷன் கண்ணுல ஒரு பெரிய வலி தெரியுது. நம்ம ஐயா எத்தனையோ பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்காரு. இது அவருக்கு வந்த உடம்பு வலி கிடையாது. அவரை மார்போடு அணைச்சு வளர்த்தாருல பையன், அவரு எட்டி உதைச்சதால வந்த நெஞ்சு வலியுது, மனசு வலியுது. கடந்த சில மாசமா ஐயாவை எல்லாரும் ஏமாத்துறாங்க, ஐயாவை எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, கட்சிய புடுங்கிக்கிட்டாங்க. இத பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன யாரு நினைச்சீங்க? எனக்கு அரசியல் பேச தெரியாது, மேடை பேச்சு நான் பேசினதே இல்லை. ஆனா நான் இங்க பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன? மனசு முழுக்க ரணத்தோட வந்திருக்கேன். ஐயாவை கேள்வி கேட்க கார்ல வரீங்க, கோட்டு சூட்டு போட்டு வரீங்களே, அந்த கோட்டு சூட்டு கார் எல்லாம் யாரு கொடுத்தது? நம்ம ஐயா கொடுத்தது. எம்பி பதவியில இருக்கீங்களே ராஜ்யசபால, அது யாரு கொடுத்தது? நம்ம ஐயா கொடுத்தது. டாக்டர் பட்டம் வாங்குனீங்களே, அது யாரு கொடுத்தது? நம்ம ஐயா கொடுத்தது. ஆனா இப்படி கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாம ஐயாவையே எட்டி எட்டி உதைக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? இதெல்லாம் யார எழுதி கொடுத்தது? பார்த்து பார்த்து படிச்சிட்டு இருக்கு. இதை விட வேற என்ன இருக்கு? பார்த்து பார்த்து படிக்கிறீங்க, எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு மனப்பாடம் பண்ணல. இது எல்லாமே ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. நீங்க என்ன உழைச்சா வாங்குனீங்க? ஐயா ஒன்னும் சும்மா இல்லை. 96,000 கிராமத்துக்கு நடையோ நடையோன்னு நடையோ நடையோன்னு நடந்தாரு. சிறைச்சாலையில படுத்து உறங்கினாரு. ரத்தத்தை வேர்வையா சிந்தினாரு. இதெல்லாம் எதுக்காக? உங்க பையன் ஏசி கார்ல போகணும், ஏசி ரூம்ல படுத்து தூங்கணுங்கிறதுக்காகவா? கிடையாது. நம்ம சமூகத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும், எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாரு. எல்லாரும் 75% நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அவரு அன்பு வெறும் 15% தான் போறாரு. இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணாரு? ஐயா பேரை சொல்லி பதவி வாங்குறாங்க, ஆனா ஐயாவுக்கே பச்சை துரோகம் பண்றாங்க. சின்னையா தான் வரணும், சின்னையா தான் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றீங்கல்ல. நம்ம பதவி, நம்ம கட்சி மாம்பழம் கையை விட்டு போச்சே, அப்ப யாரு நின்னா? நம்ம ஐயா தான் நின்னாரு. நம்ம கட்சியவே முடக்கினாங்களே, அப்ப யாரு நின்னா? நம்ம ஐயா தான் நின்னாரு. இதெல்லாம் இருக்கட்டும், வாங்கடா மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம், மறுபடியும் போராடுவோம் அப்படின்னு ஐயா கூப்பிடுறாரு. தயவு செஞ்சு வாங்க, தயவு செஞ்சு ஐயா கூட நில்லுங்க. ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மூளை மழுங்கிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, அது உண்மைதான். நான் அடிச்சு சொல்றது உண்மைதான். ஐயாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஐயாவுக்கு மக்கள் மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு, தொண்டர்கள் மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு, கட்சி மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் கிடையாது. ஐயா இல்லாத கட்சி பணத்துக்கு சமம். ஆனா பணத்தை வச்சு அரசியல் பண்ணலான்னு நிக்கிறாங்க சில பேர். சொந்தங்களே கவலைப்படாதீங்க, இப்பதான் நம்ம கட்சியை சேர்ந்த பீட ஒழிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கூட இருக்கிறது எல்லாமே உண்மையான விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள். ஐயாவோட ஆட்டத்தை இதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஐயா வியூகம் வகுத்து வச்சிருக்காரு. வர்ற தேர்தல்ல குறைந்தபட்சம் 25 எம்எல்ஏக்களோட ஐயா சட்டசபைக்கு போவாரு. மாம்பழம் நம்ம கைக்கு திரும்ப வரும். தம்பி அன்புமணி, உன் ஆட்டத்தை அடக்கி வச்சுக்கோப்பா, உனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஐயா தான். இது ஐயா கட்டுன கோட்டை, இங்க ஐயா தான் ராஜா. நன்றி, வணக்கம். அடுத்த ஸ்டேஜ்ல இந்த பிள்ளைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்களா? அடுத்த தலைவரே அவங்க தானே. இதுக்கு இந்த மாதிரி என்னோட கூட்டத்துல ஒரு பேச்சு நான் கேட்டதே கிடையாது. இப்ப நான் பேசுறேன் பாருங்க. 1ஆம் கிளாஸ் புள்ள ஒப்பிக்கிற மாதிரி பேச்சு போட்டிக்கு நடுவரா உட்காந்த மாதிரி இருக்கு என் பொழப்பு.
ஐயா நல்லா பேசுறேன். கிழிச்சு தள்ளிட்டா. ஓ இருங்க நான் போய் ஓ. பேசுறேன் பாருங்க. வீட்லயே இருந்திருக்கலாம் நீ. தேவையில்லாம உனக்கு கூட்டு வந்து தலைவலியா இருக்கும். ம். எல்லாருக்கும் வணக்கங்க. எங்க மாமாக்கு ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஃபிளாஷ்பேக்ல இருந்து போவோமா? 2004 நீங்க கட்சிக்குள்ள இணைஞ்சீங்க. அதே 2004 உங்களுக்கு இளைஞர் அணி பதவி கொடுத்தாரு. அதே 2004 எம்பி ஆனீங்க. அதே 2004 மத்திய அமைச்சரா நீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பீட் இல்ல? நீங்க மட்டும் உழைக்காம ஸ்பீடா வரலாம், என் தம்பி வந்தா உங்களுக்கு என்ன இதுவா இருக்கா? நாங்களும் அதே வாரிசு தானே. இது இன்னும் நிறைய இருக்கு. அப்பாவை எதிர்த்த பிள்ளைங்க எல்லாம் வரலாற்றுல எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுல அந்த அவுரங்கசீப் யார் தெரியும்ல? ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார்ல, அவரு என்ன பண்ணாரு, பதவி வெறிக்காக அவர் கூப்பிட்டு போய் ஜெயில போட்டு ஒரு சின்ன இருட்டு அறையில அடைச்சி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி எங்க ஐயாவையும் தைலாபுரம் தோட்டத்தில் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி அது ஒரு பக்கம் இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. இந்தியாவில் எத்தனையோ பேர் அரசியல் கட்சி தொடங்கினாங்க. எதுக்காக தொடங்கினாங்க? எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னு. நம்ம ஐயா அப்படியா? எந்த ஒரு பதவிக்கும் போகாம தொண்டர்களை மட்டும் எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்குனாரு. ஆமா சரி, எம்எல்ஏ வாக்குனாரு. நீங்க மட்டும்தான் அமைச்சரானீங்க. அது மட்டும் இல்ல, எங்க ஐயா எனக்கு ஹீரோ மாதிரி. இதுக்கப்புறம் நாங்க ஐயா கூடயே நிப்போம், எல்லாத்துக்கும் ஐயாக்காகவே உழைப்போம். இதுக்கப்புறம் ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே. நன்றி. இப்போது அடுத்ததாக ஐயா பேசுவார். பேப்பர் கூட ஐயா பார்த்து படிச்சிருவீங்களா? விட்டானா எடுத்து கொடு. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் அடுத்து என்ன ஐயா வெற்றி கூட்டணி யாரு கூட வைக்க போறாருன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க. இந்த கூட்டத்துக்கு ஊருக்கு போன உடனே எல்லாரும் உங்களை கேட்பாங்க, ஐயா கூட்டணி சொல்லிட்டாரா அப்படின்னு. இப்ப நம்ம யாரோட வெற்றி கூட்டணி அப்படின்னா, சீக்கிரமா நான் சொல்றேன். கூட்டணி நம்ம வெற்றி கூட்டணி கண்டிப்பா நல்ல பலமான கூட்டணி வைக்க போறோம். நான் சொல்றேன் அது சீக்கிரமா. அப்புறம் 10.5 நம்ம எங்க போனாலும் 10.5 10.5ன்னு கேக்குறாங்க. 3 வயசு குழந்தை அது கூட கேக்குது 10.5. ஆமா கேக்குது, என்கிட்ட கேட்டுச்சு. கேக்குது 10.5 என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. சீக்கிரமா அதுக்கு என்ன முடிவுங்கிறத நம்ம எடுக்க போறோம். அடுத்து அந்த கூட்டம், ஒரு கூட்டம் ஒரு கும்பல்னு சொல்லலாம். கும்பல்னே சொல்லலாம். அதுதான் நான் கூட டீசெண்டா சொல்லலாம்னு பார்த்தேன். கும்பல்னே சொல்லலாம். அந்த கும்பல் நம்மள எப்படா ஒழிச்சு கட்டணும் தான் இருக்குது. அந்த கும்பல் எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. என்னையும் மணி அவரையும் போட்டு பாடா படுத்து அந்த கும்பல். எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன் அப்படி பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு தூக்கமே வரல, தூக்கமே வர மாட்டேங்குது. நல்லா கொரட்டை விட்டீங்களா ஐயா? இல்ல, தூங்கலான்னு தான் போய் படுத்தேன். எனக்கு தூக்கம் வரல. ஆனா தூக்கம் வந்துச்சு. நான் தூங்கினேன். அப்போ கனவுல எங்க அம்மா வந்தாங்க. வந்து பேர இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, கழுத்தை நெரிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்கு. அவனை கூப்பிட்டு பதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவர் கேட்டாங்க எங்கள்கிட்ட, உங்க பையனை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு. நான் தான் தப்பா வளர்த்துட்டேன் பையனை, நான் தான் தப்பா. எந்த ஒரு தகப்பனும் பண்ணாதது என் பையனுக்கு பண்ணேன். பெரிய பொறுப்பு கொடுத்தேன், பெரிய பதவி கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன். கடைசியில நெஞ்சிலையும் முதுகுலையும் ஈட்டி எடுத்து குத்துறாங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க என் கூட மட்டும் இருங்க, நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஏதாவது நடக்கும். நீங்க இருப்பீங்க இல்லையா? எல்லாரும் கேக்குறாங்க, இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டாரு, ஒரு 5 வருஷம் பொறுத்துக்க மாட்டாரான்ட்டு. பொறுத்துக்க மாட்டாங்க, தூக்கி அடிக்கிறாங்க.
இப்போ நீங்க வந்து அவர் போயிட்டாருன்னா உங்க பையன் போயிட்டாருன்னா வேற யாராவது நல்ல விசுவாசியா பார்த்து பதவி கொடுத்தா அடுத்த பொறுப்பு கொடுக்கலாம்ல. ஆனா உங்க பொண்ணு பேரனுக்கு தான் கொடுக்குறீங்க. அது தெரியாம முட்டா பசங்க இவங்க கத்திட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் கத்திட்டு தான் இருக்கணும். நம்ம அது வரைக்கும் அரசியல் பண்ணிக்கலாம் ஐயா. அது பண்ண முடியாது. அப்படி பண்ணா கட்சி நம்மள விட்டு போயிடும். என் பெத்த பிள்ளைக்கே கட்சியை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அரசியல் வாழ்க. அப்படியாப்பட்ட நான் எப்படி நான் இவங்களுக்கு கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன். நன்றி. நன்றி.